ஓரளவுக்கு சர்க்குலேட் பண்ணி பட் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் தேதி சண்டே வரலாம் நிறைய நம்ம ஒர்க் பண்ணல. பட் 2ஆம் தேதியில நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மற்ற சில குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு 2 இன்ட்ரோட் தகவல் நான் போட்டிருக்கேன். அதுல வந்து டெம்பரரியா வந்த சில எரர்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். பட் அதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஹட்சசன் சம்மரி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நேற்று புதிதாக கொடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே நம்ம அதுக்குள்ள ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கான்வர்சேஷனுக்குள்ள வரணும். நம்முடைய டிஸ்கஷனுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா, ஹட்சசன் சம்மரி வாஸ் நியூலி நாட் இன்ட்ரோடியூஸ். அதை மூலம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது புதுசா வந்த ஒரு விஷயம் இல்ல. ஏற்கனவே ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த ஜிஎஸ் இருக்கிற ஒரு விஷயத்த அட்வைசரி இடையில 2020 சில விஷயங்களை மாத்தி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும் பொழுது இன்ட்ரோ பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஹட்சசன் சம்மரியை மஸ்ட்னு கொண்டு வராங்க. அதுல டிஜிட்ல தான் சில விஷயங்கள் இருந்துச்சு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். இப்போ அவங்க பண்ற விஷயம் ஃபேஸ் 3 மட்டும் தான். இந்த ஃபேஸ் 3ல என்ன பண்றாங்க அப்படின்னா B2Bக்கு உண்டான ஹட்சசன் தனியாகவும் B2Cக்கு உண்டான ஹட்சசன் தனியாகவும் ஸ்பிளிட் அவுட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நவ் வி ஆர் டூயிங் ஒன்லி த ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் தி ப்ராசஸ் மட்டும்தான். ஆல்ரெடி ரிப்போர்ட்டிங் ஹட்சசனை B2Bக்கு தனியாகவும் B2C தனியாகவும் ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ். நம்பர் 1. ரெண்டாவது, ஏற்கனவே சில பேர் ஹட்சசனை கொடுக்காதனால அவங்களுக்கு சில விஷயங்கள் இதுல புதிதாக இருக்குது. இதுதான் இதுல வந்துக்கூடிய சேஞ்சஸ். ஆனா டிஜிட் கால்குலேஷன் அப்படிங்கிற கால்குலேஷன்ல நம்ம என்ன பண்றோம், இந்த ஹட்சசன்ல இருக்கக்கூடிய அதர் சேஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ டெம்பரரி சொல்யூஷன்ல இருந்து அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நேரம் நம்ம மூவ் ஆயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் எப்போதும் சொல்லுங்க ஃப்ரம் மதுரை. எங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா AXN இன்ஃபோடெக் கடை இணைந்து வர்ற 21ஆம் தேதி ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் மதுரை அரசு MPC ஹாலில் ஒரு பெய்டு மீட்டிங், டைரக்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். நம்மளுடைய அட்வொகேட் சார் அவங்க சுடலைமுத்து அவர்கள் வந்து அன்னைக்கு நமக்கு செஷன் எடுக்கிறாங்க. நண்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தேனி, கம்பம், மதுரை அவங்க இருக்கக்கூடியவங்களாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கிங்க. நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் AXN இன்ஃபோடெக் மற்றும் VRSGS அகாடமி இணைந்து நடத்தும் 1 டே ஃபுல் செஷன். அதுல 21-22 IIT நோட்டீசஸ் பத்தின விஷயங்களை நான் எடுக்கிறேன். நானும் சரி சார் நாளைக்கு ஒரு செஷன் எடுக்கிறோம். அங்கேயும் பிராக்டிக்கலா லைவ் டெமோவா இந்த ஹட்சசன் கொண்டான விஷயங்களை நம்ம பேசுறோம். ஸோ வெஸ்ட் மாம்பலத்துல அந்த லொகேஷன் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்லி காஃபி ரெஸ்டாரண்ட்ல நாளைக்கு மார்னிங் 9 AM இருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் அங்க நாங்க இருப்போம். நீங்க தேவை ஏற்பட்ட ஏதாவது சந்தேகங்களுக்கு நேரில் வாங்க. மீட்டிங்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 900 வித் டேஸ்டி லஞ்சோட கட்டாயம் வந்து அநேகர் கலந்துக்கங்க. சண்டே மார்னிங் வந்து AXN இன்ஃபோடெக் மற்றும் PTPS அந்த அசோசியேஷன் சார்பா நம்ம பாண்டிச்சேரியில மார்னிங் 10 AM இருந்து 1 PM வரைக்கும் ஒரு ஆஃப் டே செஷன் கண்டக்ட் பண்றோம். டேலி அப்டேட்ஸ் மற்றும் GST. அங்க IIT நோட்டீசஸ் இல்லாதனால பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹட்சசன் சம்மரி செக்ஷன் 73, 74, 74A இது போன்ற சில விஷயங்கள் வந்து அன்னைக்கு நாங்க உங்களுக்கு எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கிங்க. SPL ஃபார்ம் சம்பந்தமாகவும் சில டவுட்ஸ் கேட்டு இருந்ததா சொன்னாங்க. ஸோ SPL பொறுத்த வரைக்கும் 30th ஜூன் வரைக்கும் இருக்கிறது. ஆல்ரெடி SPL 03 ஆஃபீஸர்ஸ் சில பேர் நோட்டீஸ் கொடுத்து SPL 04ல நம்ம ரிப்ளை கொடுக்காமயே SPL 05 டிராப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் யூ ஹேவ் பெய்டு டாக்ஸ் பிஃபோர் 31st March அப்படின்னா நீங்க SPL ஃபார்முக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் இருக்கீங்க. 30th ஜூனுக்குள்ள ஃபார்ம் ஃபைல் பண்ணிருங்க. ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு அவர் மெயின் டாபிக் டுடே, ஹட்சசன் சம்மரி சேஞ்சஸ். So from the month of May, we need to report Hutchison summary in table 12 in GSTR 1 for B2B and B2C separately. இதுல சார் இப்போ நம்ம பேசிக்கா நிறைய நண்பர்கள் 2-3 நாளா தொடர்ந்து கேட்கிற கேள்வி, சார் என்னுடைய டர்ன் ஓவர் ஒன்லி B2C நாங்க ஹட்சசன் கொடுக்கணுமா வேண்டாமா, இதான் மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல இஷ்யூ கேட்கிறோம். ஸோ நான் என்னுடைய செஷனை வந்து நம்முடைய நண்பர்கள் 2-3 நாளா கேட்ட FAQ பேஸ் பண்ணி நான் இப்போ உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்காம இந்த 2-3 நாள் வந்த நிறைய 40-50 ஃபோன் காலை பேஸ் பண்ணி FAQ வந்து நானா ஸ்பிட் அவுட் பண்ணி அதுல ஒரு 5 கேள்வியை நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு Q&A செஷனா கொண்டு வரேன். ஒன்னு, B2C பொறுத்த வரைக்கும் ஹட்சசன் கொடுக்கணுமா வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய டர்ன் ஓவர் B2B B2C அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல இருந்து வெளியே வந்துருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், B2Cக்கு ஹட்சசன் கொடுக்கணுமா வேண்டாமான்றதான் நிறைய நண்பர்கள் கேட்கிற கேள்வி. அப்புறம் எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ் எங்க போடணும், அதுக்கு ஹட்சசன் கொடுக்கணுமா வேண்டாமா. 2. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சார் நாங்க பியூர்லி எக்ஸம்ப்டட் டர்ன்ஓவர் மட்டும் தான் பண்றோம், நாங்க ஹட்சசன் ரிப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ஆன்சர் அல்லது நம்மளுடைய டிஸ்கஷன் பேசிஸ்ல பாக்குற பொழுது நீங்க B2B பண்றீங்களா, B2C பண்றீங்களா, எக்ஸம்ப்டட் மட்டும் பண்றீங்களா அல்லது எக்ஸ்போர்ட் மட்டும் பண்றீங்களா அப்படிங்கிற கேட்டகரியில இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ப்ரிசீடிங் ஃபினான்சியல் இயர், அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுடைய அனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் AATO எவ்வளவு பண்ணிருக்கீங்க. சார் இந்த AATO என்ன அப்படின்னா, ஒன்னு
ஜிஎஸ்டி நார்மல் காமன் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல GST.gov.in யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணா டேஷ்போர்ட்லயே கீழே AATO வருது. 90% ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அங்க அப்டேட் ஆகாம இருக்கு. அது ஒரு இஷ்யூ இருக்கு. ஒண்ணு நீங்க எக்ஸல்ல 12 மாசம் 3B டோட்டல் போலாம். ஏன்னா 9 ஓப்பன் ஆகாதனால நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இல்ல ரஃபா லாஸ்ட் இயர் P&L ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் உங்களுடைய டர்ன் ஓவர் 5 கோடி தாண்டி இருக்கா தாண்டலையா இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். ஸோ வி ஹேவ் டு செக் வெதர் வி ஹேவ் கிராஸ்ட் அவர் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் AATO வாஸ் கிராஸ்ட் 5 crores ஆர் நாட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு. ரெண்டாவது இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், even though I have was not crossed 5 crores but I am doing B2B business. இங்கே தான் B2B ஆ B2C ஆ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. நல்லா கவனிங்க சார். 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேனா பண்ணலையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 5 கோடிக்கு மேல நான் டர்ன் ஓவர் பண்ணியிருந்தா நான் B2B பண்ணாலும் சரி B2C பண்ணாலும் சரி கட்டாயமாக நான் HSN சம்மரி கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். திரும்பவும் சொல்றேன், என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல ப்ரிசைடிங் ஃபினான்சியல்ல இருந்தால் கட்டாயமாக நான் HSN சம்மரி கொடுக்கணும். B2B இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. அது டிஜிட் கால்குலேஷன் அப்புறம் வரேன். சரிங்க சார், நான் 1 கோடி தான் சார் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்க தான் நீங்க செகண்டரி கொஸ்டின் என்ன கேட்கணும், என்னுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிலோ 5 crore இருக்கு. அப்போ whether I have doing B2B or B2C ரெண்டும் இருக்கா இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் செய்யலாம். பியூர்லி B2C ஆக இருந்தால் நண்பர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, பியூர்லி B2C ஆக இருந்தால், பியூர்லி B2C டர்ன் ஓவராக இருந்தால் நீங்க 5 கோடி வரைக்கும் HSN நாட் மேண்டேட்டரி, ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு grocery ஷாப் நிறைய பேர் கேட்கலாம் சார், மளிகை கடைக்கு எப்படி சார் கொடுக்குறது, அரிசி கடைக்கு எப்படி சார் கொடுக்குறது, ஒரு மில்க் பண்றாரு அவருக்கு எப்படி சார் கொடுக்குறதுன்னு கேட்கறாங்க. சோ அந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே இருந்து நீங்க பியூர்லி B2C மட்டும் பண்ணால் HSN சம்மரி மேண்டேட்டரி இல்லை. அதனால அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், ஆப்ஷனல் தான். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு தேவையில்லை. சரிங்க சார், B2B ஒரு பில் இருக்கு B2Cயும் பண்றோம் அப்படின்னா B2B 1 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாலும் டர்ன் ஓவர் கால்குலேஷன் அங்க வராது. B2B நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருந்தால் டிஜிட் 4 அவ்வளவுதான். அங்க டர்ன் ஓவர் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா இந்த கால்குலேஷனுக்காக மட்டும்தான் நம்ம அங்க வந்து பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க டர்ன் ஓவர் பேஸ்டா பாக்குற பொழுது 4 டிஜிட் அங்க கொடுத்தா போதுமானது. இந்த HSN சம்மரியை பொறுத்த வரைக்கும் 8 டிஜிட் கொடுத்தாதான் ஆக்சுவலி இட் இஸ் HSN. அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். HSN பொறுத்த வரைக்கும் நீங்க 4 டிஜிட் அப்படிங்கிறது சாப்டர் அண்ட் ஹெட்டிங் மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் 2 letters இஸ் த சாப்டர். அதாவது இப்போ 7214 அப்படிங்கிற சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 72 அப்படிங்கிறது இட் இஸ் அ சாப்டர், அவ்வளவுதான். அதுல 14 அப்படிங்கிறது ஹெட்டிங், அதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறது சப்கெட்டிங், அதுக்கப்புறம் 11 அப்படின்னு வரதான் HSN. சோ டோட்டலி 8 டிஜிட் இருக்கக்கூடிய HSNல ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாப்டர், செகண்ட் 2 டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெட்டிங், தேர்ட் 2 digit stands for subgetting, fourth 2 digit stands for the HSN. So total HSN அப்படிங்கிறது 8 digit is the valid HSN. But நம்ம turnover baseல அவங்க நமக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க below 5 crores. ஆனா நான் B2B பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் 4 digit அதாவது சாப்டர் வித் ஹெட்டிங் மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் போதுமானது. சரிங்க சார், 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க B2B B2C அங்கிற தேவையில்லை, பிரிச்சு கொடுக்கணும். நீங்க போர்ட்டல்ல யூ ஹேவ் டு ஸ்பிளிட் அவுட் த டர்ன் ஓவர். ஆனா நீங்க மினிமம் 6 டிஜிட் என்பது கட்டாயமாக கொடுக்க வேண்டும். சார் நாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா 8 டிஜிட் கட்டாயம். சில மீட்டிங்ல நான் மேனுஃபேக்சர் எடுத்துருந்தேன், அதுல சின்ன திருத்தங்கள், ஏன்னா நிறைய நண்பர்கள் மூத்த கணக்கில் ஆலோசனை அடிப்படையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலா மேனுஃபேக்சர் ட்ரேடர் அப்படிங்கிற கேட்டகரியை பிரிக்க வேண்டாம், இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் 8 டிஜிட் கொடுத்திருக்காங்க. இது HSNல இப்போ நமக்கு வந்திருக்க சேஞ்சஸ். சரிங்க சார், இதுக்கான நோட்டிபிகேஷன் நம்பர் அப்படின்னா இட் வாஸ் நாட் நியூலி இன்ட்ரோடியூஸ். நான் திரும்பவும் சொல்ற விஷயம் அதான். ஒய்டு நோட்டிபிகேஷன் நம்பர் வாட் 78/2020 dated 15th October 2020. நம்ம டாக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது 5 கோடிக்கு கீழே 4 டிஜிட், 5 கோடிக்கு மேல 6 டிஜிட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க 8 டிஜிட் வந்து ப்ரிசீடிங் ஃபினான்ஸ் லேயரை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. இதுல அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 90/2020 நோட் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 90/2020 dated 1/12/2020 அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட 49 ஐட்டம், கிட்டத்தட்ட 49 ஐட்டம்ஸ்மே கெமிக்கல் சார். சில அபாயகரமான ஐட்டம்னு சொல்லலாம். அதை வந்து டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ்ல வந்து அவங்க அதை கண்டிப்பாக 8 டிஜிட் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய டர்ன் ஓவர் B2B இருந்து மினிமம் என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே தான் இருந்தால் மினிமம் 4 டிஜிட் கொடுக்கணும். ஏன் டர்ன் ஓவர் B2Bயும் B2Cயும் கலந்து இருந்தாலும் அல்லது B2C மட்டும் இருந்தாலும் 5 கோடிக்கு மேல போயிருந்தா 6 டிஜிட் நான் ரிப்போர்ட் பண்ணணும். எய்தர் ஐ எம் டூயிங் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்தா 8 டிஜிட் கட்டாயமா கொடுக்கணும். இதுல இந்த நோட்டிபிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. ஃப்ரீயா இருக்கும்போது கூகுள்லேயே போட்டு பாருங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 90/2020 இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் 49 ஐட்டமை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நீங்க 8 டிஜிட் தான் போர்ட்டல்ல நீங்க வந்து கொடுக்கணும். ஒண்ணு, இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவருக்கான நோட்டிபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா 1st April 2021ல 78/2020 நோட்டிபிகேஷனுடைய அட்வைசரியை தான் திரும்பவும் கொடுக்குறாங்க.
ப்ரிசைடிங் ஃபினான்ஷியல் இயர்ல 4 டிஜிட் எடுத்துக்கங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. 5 கோடிக்கு மேல போனா 6 டிஜிட். ஸோ இப்போதைக்கு நம்ம கான்செப்ட் 4, 6, 8 மட்டும் தான். 2 டிஜிட் அப்படிங்கிற சாப்டர் கால்குலேஷன்ல நம்ம யாருமே ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ சாப்டர் பிளஸ் ஹெட்டிங் இஸ் எனஃப் ஃபார் தி பிலோ டர்ன் ஓவர் ஆஃப் 5 crores. 5 crores மேல போச்சுன்னா சப் ஹெட்டிங் சேர்த்து கொடுக்கணும். ஒருவேளை அந்த ஸ்பெசிஃபைட் குட்ஸ் பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபுல் ஹச்எஸ்என் 8 டிஜிட்டும் கொடுக்க வேண்டும். சரிங்க சார். இந்த ஹச்எஸ்என் சம்மரி பிரச்சனை இப்ப வந்திருக்குது. இதுல R1ல மட்டும்தான் இதை பத்தி யோசிக்கணுமா, இல்ல இந்த ஹச்எஸ்என் எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணும், இந்த ஹச்எஸ்என் எங்களை எங்கெங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ ஹச்எஸ்என் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த GSTR 1 மே மாசம் கொடுக்கறதுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் 4 விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு, நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய இன்வாய்ஸ், ஈவன் தோ அது பில் ஆஃப் சப்ளையாக இருக்கலாம் அல்லது டாக்ஸ் இன்வாய்ஸாக இருக்கலாம், ரெண்டுல எதுவாக இருந்தாலும் சரி, மினிமம் டிஜிட்ஸ் ஃபார் டர்ன் ஓவர் அப் டு 5 crores, B2B ஆக இருந்தால் 4, B2C ஆக இருந்தால் ஆப்ஷனல், மினிமம் டிஜிட் ஃபார் டர்ன் ஓவர் எபோவ் 5 crore இன்வாய்ஸ்லயே நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளைல எக்ஸாம்டட் குட்ஸ் பண்ணாலும் 6 டிஜிட் கட்டாயம் இருக்கணும். இந்த ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ், ரெண்டாவது இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் ஆக இருந்தால் 4 கோடி 4 டிஜிட் என்பது 5 கோடிக்கு கீழே பண்றவங்க கொடுக்கணும். 5 கோடிக்கு மேல பண்றவங்க 6 டிஜிட் கொடுத்தாதான் இன்வாய்ஸும் எடுக்கும், இவே பில்லும் எடுக்கும். இது ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். மூணாவது கேட்டகரி we have to report the GST portal in GSTR 1. இப்போ இதைத்தான் நம்ம இங்க பூரா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய ஹச்எஸ்என் சம்மரி ஹச்எஸ்என் நம்பர் என்பது நேற்று மே மாதத்துடைய GSTR 1 ஏற்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க R1ல போட்டா மட்டும் பத்தாது, உங்களுடைய நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய டாக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளைலையும் 5 கோடிக்கு கீழே இருந்தா 4 டிஜிட் B2Bக்கு கட்டாயம் இருக்கணும், B2Cக்கு ஆப்ஷனல் பில் தான். இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் 4 டிஜிட் இருக்கணும். GST போர்ட்டல்ல இஷ்யூ பண்ற பொழுதும் அதே மாதிரி 4 டிஜிட் இருக்கணும். இவே பில்ல போடும் பொழுது 5 கோடிக்கு கீழேனா 4, 5 கோடிக்கு மேல 6 டிஜிட் இருக்கணும். முந்தைய 2024 ஜனவரி வரைக்கும் இவே பில்லையும் 5 கோடிக்கு மேல போனவங்களுக்கு 4 எடுத்துட்டு இருந்தது. பிப்ரவரி 1, 2024 கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு 6 டிஜிட் எக்ஸ்போர்ட் பண்ணி. சோ ஹச்எஸ்என் சம்மரி should be reported in 4 columns or 4 category. ஒன்னு இன்வாய்ஸ், ரெண்டாவது இன்வாய்ஸ், மூணாவது GST போர்ட்டல், நாலாவது இவே பில். சோ 4 இடத்துலயும் கட்டாயமாக நம்ம வந்து இதை 4ஐயும் கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ இருக்கக்கூடியதுல வந்து இப்போ நம்ம பார்த்த ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுல மேஜரா வந்து B2Cயோட டர்ன் ஓவர் மட்டும் இருக்கு. டர்ன் ஓவரும் 1 கோடிக்கு கீழே தான் இருக்கிறது. அப்போ ஹச்எஸ்என் சம்மரி கொடுக்காம ரிப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குற பொழுது நிறைய பேத்துக்கு போகல. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தோம், அல்லது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இது இன்னும் போர்ட்டல் சுட் பி அப்டேட்டட், இன்னைக்கு நைட்டு கூட ஷட் டவுன் பண்றாங்க. ஸோ அவங்க அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் அதான் போட்டிருக்கேன், மே 2025 முதல் GST போர்ட்டலில் ஹச்எஸ்என் சம்மரியில் B2B பிசினஸ் தனியாகவும் B2C ஆகியவற்றை தனித்தனியாக வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய சந்தேகம், என்னிடம் உள்ள அனைத்துமே B2C எக்ஸாம்டட் சப்ளை மட்டுமே. டேபிள் நம்பர் 7ல B2C டாக்ஸபிள் சப்ளையும், டேபிள் நம்பர் 8ல எக்ஸாம்டட் சப்ளையும் கொடுக்கிற பொழுது ஹச்எஸ்என் சம்மரியில B2C டேபிள் நம்பர் 13 இது ரெண்டையும் நான் தனியா சொல்றேன். இப்போ GSTR 1 ஃபைல் செய்யற பொழுது நீங்க B2Bக்கு ஹச்எஸ்என் சம்மரி கொடுக்கலன்னு சொல்லுது. இதுக்கு டெம்பரரி சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஹச்எஸ்என் சம்மரியை செலக்ட் பண்ணி ஹச்எஸ்என் நம்பரை செலக்ட் பண்ணி அந்த ஹச்எஸ்என் சம்மரியில B2Bக்கு உள்ள போயிட்டு நம்பரை போட்டுட்டு குவான்டிட்டியில 0, டாக்ஸபிள் வேல்யூ 0, CGST 0, SGST 0, செஸ் 0 எல்லாம் போட்டு சேவ் பண்ணி ஜெனரேட் சம்மரி கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணினா போகும். நான் திரும்ப சொல்றேன் சார், இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. இது ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர் கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணி எவ்வளவு பேருக்கு அவங்க சரி பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க B2B சேல்ஸே இல்லாம இருந்தாலும் B2C மட்டும் சேல்ஸ் இருந்து ஹச்எஸ்என் அப்லோட் பண்ணாத பட்சத்தில் எரர் அடிக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, B2Bக்குள்ள போய் அட்லீஸ்ட் 997 வாடகைக்கு உண்டான கோடையாவது கொடுத்துட்டு நீங்க வந்து 00 போட்டு சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கட்டாயம் போகும். ஒண்ணு. ரெண்டாவது, சார் நாங்க இவ்வளவு நாள் நில் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா சமீப காலமா நில் ரிட்டர்ன் கொடுத்தாலும் டாக்குமெண்ட் சம்மரியில கொடுத்தா மட்டும்தான் அந்த ஐடிசி கிளைம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்போ டாக்குமெண்ட் சம்மரியில கொண்டு போய் நான் வந்து ஃப்ரம் டு நில் ரிட்டர்ன், நில் ரிட்டர்னாக இருந்தாலும் ஆர்சிஎம் கொண்டான இன்வாய்ஸஸ் ஏத்திருக்கேன். அப்போ இங்க வந்து ஃபைல் பண்ணும்போது எல்லா பாக்ஸஸ் ஆர் எம்டி, ஆல் பாக்ஸஸ் ஆர் எம்டி, கைண்ட்லி ரீகன்சிடர்னு போர்ட்டல் சொல்லுது. அதுக்கும் இதே சொல்யூஷன். நீங்க B2Cல போய் டர்ன் ஓவரை 0% ஆஃப் டாக்ஸ்ல 00 போட்டு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி ஜெனரேட் சம்மரி கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா போகும். சொல்றது புரியுதுங்களா? GSTR 1 நில் ரிட்டனாக ஃபைல் செய்யும் பட்சத்திலும் இது போன்ற எரர் வரும். நில் ரிட்டனாக இருந்தாலும் ஆர்சிஎம் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க டாக்குமெண்ட் சம்மரில மென்ஷன் பண்ணணும். சரிங்க சார், இப்போ வந்திருக்க பிரச்சனை இந்த ஹச்எஸ்என் சம்மரிக்கு மட்டும்தான் வந்திருக்கானா? மே மாசத்துல புதிய இஷ்யூ ஒன்று கிளம்பி இருக்கு. அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயத்த
கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மரி மஸ்ட். இந்த டாக்குமெண்ட் சம்மரியும் நிறைய நண்பர்கள் இதுவரைக்கும் B2B B2C மட்டும் கொடுத்துட்டு HSN கொடுக்காமல் இருந்தனால அங்க சில ப்ராப்ளம் வந்திருக்கிறது. சரியா? அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க B2B B2C எய்தர் டர்ன் ஓவர் பேஸ்ட பத்தி இப்ப பேசலாம். HSN சம்மரி கொஞ்ச நேரம் ஒதுக்கிடுவோம். ஒரு சில நண்பர்கள் டாக்குமெண்ட் சம்மரிக்கு வருவோம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃப்ரம் இன்வாய்ஸ் நம்பர் என்ன, டு வித் நம்பர் என்ன. இங்க நீங்க பர்ச்சேஸை பத்தின ரிப்போர்ட்டிங் வேண்டாம் சார். ஃப்ரம் இல்ல என்ன இன்வாய்ஸ் நம்பர், டு என்ன இன்வாய்ஸ் நம்பர், டோட்டல் இன்வாய்ஸ் எத்தனை, கேன்சல்டு இன்வாய்ஸ் எத்தனை, பேலன்ஸ் எத்தனைங்கிறத கட்டாயம் கொடுக்கணும். இது ஒருவேளை நீங்க இவேபிள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இவேபிளே நீங்கள் கேன்சல் செய்திருந்தால் அதற்குண்டான டீட்டெயிலை ப்ராப்பரா டாக்குமெண்ட் சம்மரில அப்லோட் பண்ணுங்க. இதுல நம்ம எந்த விதமான மிஸ் மேட்சும் பண்ண வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் டேபிள் நம்பர் 13ல டாக்குமெண்ட்டை கொடுக்குற பொழுது அங்கேயே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல RCM இன்வாய்ஸ் மென்ஷன் பண்றீங்க. அது தவறு. நீங்க அவுட்வர்ட் சப்ளைக்கு உண்டானது தனியாகவும், கிரெடிட் நோட் டெபிட் நோட் தனியாகவும், இன்வர்டு சப்ளைக்கு உண்டான ரிவர்ஸ் மெக்கானிசம் தனியாகவும் தான் டாக்குமெண்ட் சம்மரி மெயின்டைன் செய்ய வேண்டும். அங்க தனித்தனியா தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாசம் நமக்கு HSN மட்டும் இல்ல, DOCSலயும் பிரச்சனை இருக்கிறது. டாக்குமெண்ட் சம்மரி கொடுக்காம இவ்வளவு நாள் கொடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. இனி வரக்கூடிய நாட்கள் டாக்குமெண்ட் சம்மரி கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரம் டு எந்த பில் நம்பர், எந்த பில் நம்பர் வரைக்கும் போகுது, இது டோட்டல் பில் நம்பர் என்ன, கேன்சல்டு இன்வாய்சஸ் எத்தனை, கேன்சல்டு இன்வாய்சஸ் உண்டான ப்ராப்பர் டீடைல்ஸ் எதனால கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற விவரத்தோட மென்ஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போர்ட்டல் கான்சிக்வன்சஸ் வரும்போது நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும். அதனால HSNல இருக்கக்கூடிய இஷ்யூ மாதிரி டாக்குமெண்ட்ல இஷ்யூ இருக்கிறது. டாக்குமெண்ட் கொடுக்காம ஃபைலே ஆக மாட்டேங்குது. ப்ராப்ளம் அதுதான். பட் இது நிமித்தம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், ஃபேஸ் 4 இன்ட்ரோ பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட் அப்லோடட் B2Bக்கும் இன்வாய்சஸ் HSN சம்மரி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ டேலிக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்றேன். இந்த டேலியை பொறுத்த வரைக்கும் இந்த HSN சம்மரிக்கு இப்போ தற்காலிக தீர்வு இல்ல, பொதுவாகவே வரக்கூடிய நாட்களில் நீங்க மேனுவல் பில்லாக வைத்திருக்கலாம். இனி எது சாப்பிடல இருந்தாலும் 99% ஆஃப் ஆப்ஷன் நீங்க டேலி 6.0க்கு அப்டேட் ஆகிக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நம்ம பேர்டன் ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும். சார் நாங்க ஜோகோ இனி எதர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா மேனுவல் ஆப்ஷன்ல நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. மேனுவல் பில்லு தான் சார் கஸ்டமர் போடுற அப்படின்னா, நீங்க அந்த இன்வாய்ஸஸை வாங்கிட்டு வந்து அந்த டேட்டாவை டேலியில 6.0 நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா R1 எந்த விதமான எரர் இல்லாம பண்ண முடியும். அப்புறம் இன்னும் ஒரு சில எரரை நான் சொல்லிடுறேன். திரும்ப அந்த இப்ப நான் சொன்ன விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துருக்கேன். HSN லென்த் எத்தனை ஜிட் இருக்கணும், குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து தான் பொருந்தும். HSN should be B2B B2C டிரான்சாக்ஷன்ல ஆப்ஷனலா மாண்டேட்டரி அதையும் கொடுத்துருக்கிறேன். இப்போ HSNல புதுசா என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் கொடுத்த HSN பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா 8710 அந்த HSN கோடே போர்ட்டல்ல இல்ல சார். அப்படின்னாலும் நான் 8710 கொடுத்தா எடுத்துக்கிறோம். நான் திரும்பவும் சொல்றேன், 8710 கோடு இருக்கலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் 8710 அப்படிங்கிற HSN கோடே ஒருவேளை இட் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங் as a HSN கோட் அப்படின்னா, நான் போர்ட்டல்ல போய் HSN சம்மரில 8710 போட்டு டேப் போட்டேன்னு வச்சுக்கோங்க கீபோர்ட்ல, அடுத்த கட்டத்துக்கு அதுவா போயிடும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும், நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடும். இப்போ புதுசா டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா போய் குவான்டிட்டி எல்லாம் போட முடியும். இப்போ போர்ட்டல்ல டிராப் டவுன்ல மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். சரிங்க சார், அப்ப டேலில இருந்து அப்டேட் பண்ணா எப்படி சார் போகும் சார்? அதுக்கு தான் 6.0ல ஆல் தி ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க. நீங்க மேனுவலா ஏத்துறவங்களா இருந்தா உங்களுடைய HSN கோட செலக்ட் பண்ணி 7210 இப்ப GP காயில், GA காயில், நெயில்ஸ், அடிசரக்கு, தகடு ஐட்டம் பண்றோம் அப்படின்னா 721 போல செலக்ட் பண்றோம். இப்ப சிமெண்ட் பண்ற 8523 2523, அரிசி 1006 1006 குருணை, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி இப்போ மேனுவலா அடிக்கும் போது 1006 அடிச்சா டிராப் டவுன்ல 6 8 எல்லா டிஜிட் காமிக்குது. எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டேபோ என்ட்ரோ அடிச்சோம் அப்படின்னா அடுத்த காலத்துக்கு மூவ் ஆகும். பட் ப்ரீவியஸா அப்படி இல்ல, என்ன கோடு கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம். இப்போ டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏன் சார் எரர் வருது அப்படின்னா, நான் சொன்ன விஷயம் முந்தி எந்த நம்பர் கொடுத்தாலும் எடுக்கும், 5 டிஜிட் HSN போட்டாலும் எடுக்கும். இப்போ அப்படி பண்ண முடியாது. இப்போ டேலில சதீஷ் சார் எடுக்கும்போது எத்தனை டிஜிட் மினிமம் போடணும், என்னென்ன ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க, என்னென்ன வே ஆஃப் ப்ரோசஸ் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா போர்ட்டல்லாம் முந்தி வந்து எப்படி போட்டாலும் எடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ அப்படி பண்ண முடியாது, டிராப் டவுன்ல தான் செலக்ட் பண்ணணும். ஆனா 6.0 இருந்து போடும்போது டிராப் டவுன் நம்மளாவா செலக்ட் பண்ண போறோம் இல்ல, அது பியூரா அப்லோட் ஆகும். இப்போ 6.0 பக்ஸ் வந்து ப்ராடக்ட்ல இல்ல, போர்ட்டல்ல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன கிளிச்சஸ் இருக்கிறது. ஸோ ஒரு 10 டேட்டாவை நம்ம 6.0 மைக்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் பட்சத்துல ஒரு 5 டேட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது, 2-3 டேட்டாக்கு எரர் வருது. அந்த எரரை பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இப்ப பேச போறோம். ஸோ டேலில என்ன பண்ணணும் அப்படிங்கறத பேஸ் லெவல்ல நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் வச்சிருக்கிறேன். நீங்க F லெவல்ல கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு தேவையான செட்டிங்ஸ் பண்ணி டேட் சேஞ்சஸ் கொடுக்கணும். HSN கோட பொறுத்த வரைக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 4 6 8 ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்டுக்கு 4 பில்லை பொறுத்து நம்ம செய்யறோம். முடிஞ்சா
போர்ட்டல்ல கூகுள்ல தேடாம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இப்போ இந்த டேபிள் நம்பர் 12ல ஹச்எஸ்என் சம்மரியிலே மேல வந்து இம்போர்ட் ஹச்எஸ்என் ஒரு ஆப்ஷன் தர்றாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஹச்எஸ்எனும் எக்ஸல்ல நமக்கு டவுன்லோட் ஆயிடும். அதுல உங்க ஹச்எஸ்எனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஒண்ணு, இந்த ஹச்எஸ்என் கொடுக்கறதுனால வரக்கூடிய இம்பாக்ட் என்ன நான் முதல்ல கேட்டிருந்தேன். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சார் இப்போ நான் 1006-1010 அப்படிங்கிற ஹச்எஸ்என் கோட செலக்ட் பண்ணி நான் வந்து எக்ஸம்டட் சப்ளை ஒருவேளை நான் வந்து ஹச்எஸ்என் சம்மரியில ஜிஎஸ்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் சேல் பண்ணும்போது அதை தான் கொடுத்துருப்பேன். ஆனால் பின் நாட்களில் இது நிமித்தம் எப்படி இம்பாக்ட் வரும், என்ன நோட்டீசஸ் இஷ்யூ ஆகும் அப்படின்னா, இந்த 1006-1010 அப்படிங்கிற ஹச்எஸ்என் கோடு ஒருவேளை அவங்களுடைய ஹார்மனைஸ்டு சிஸ்டம்ல 5% ஆஃப் டாக்ஸாக இருக்கும் பட்சத்தில் நாம எக்ஸம்டடா வாங்கி எக்ஸம்டடா சேல் பண்ணி இருந்தாலும் இப்போ எப்படி ஐஐடி நோட்டீஸ்ல இன்எலிஜிபிலிட்டிஸ் வாங்குற அத்தனையும் வருதோ அதே மாதிரி இந்த ஹச்எஸ்என் கோட பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸபிள் குட்ஸை எக்ஸம்டடா வித்திருக்கீங்க, ஸோ யூ ஹாவ் டு பே டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டீசஸ் வரலாம். அதுக்கு அதான் ஹச்எஸ்என் கேட்குறாங்க. அதனால ராங் ஹச்எஸ்என் தயவு செஞ்சு இம்போர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வச்சிருக்க ஹச்எஸ்என் கோடுக்கு சிபிஐசி போர்ட்டல்ல போய் இந்த கோடுக்கு இந்த டாக்ஸ் சரிதானா அப்படிங்கிறத கைண்ட்லி செக் ஒன்ஸ். செக் பண்ணாம நீங்க தயவு செஞ்சு இப்போ ஏத்தாதீங்க. சார் எங்களுக்கு நிறைய ஹச்எஸ்என் இருக்கு சார், எப்படி சார் செக் பண்ண முடியும்னா இப்போ நமக்கு வந்து ஏஎக்ஸ் வந்து கைட் பண்ண போறாங்க எப்படி செக் பண்ணணும். ஆனா சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்றவங்க ஆக்சுவலா 8 டிஜிட் கண்டுபிடிக்கணும் போர்ட்டல்லே கண்டுபிடிங்க. முடிஞ்சா சிபிஐசி போர்ட்டல்ல போய் இந்த ஹச்எஸ்என் கோடுக்குண்டான இந்த டாக்ஸ் ரேட்டை தான் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோமாங்கிறத பாருங்க. ஏன்னா இனி வர நாட்கள்ல நம்ம நண்பர்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இயல்பாவே சார் அப்பளம் வந்து எக்ஸாம்டடா டாக்ஸபிளா, அரிசி வந்து நாங்க 5 கிலோ பண்றோம் 26 கிலோ ரெண்டுக்கு ஒரே கோடு, கொஞ்சம் தேடி பாருங்க சார். அதுக்கான நோட்டிபிகேஷனை பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஹச்எஸ்என் கோட் 8 டிஜிட் இருந்தா தான் முழுமையான ஹச்எஸ்என். நம்ம யூஸ் பண்றது 4 டிஜிட்னா சாப்டரும் ஹெட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்றோம். சோ சாப்டரும் ஹெட்டிங்கும் வைக்கிற பொழுது நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸை கால்குலேட் பண்றது கஷ்டம். சப்ஹெட்டிங் ஆர சேர்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஹச்எஸ்எனுக்கு நாளைக்கு வரக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது இதை நம்ம எக்ஸம்டட் அண்ட் டாக்ஸபிள் விற்கிற பொழுது அல்லது பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ்ல இந்த பொருளுக்கு இதுதான் டாக்ஸ் நீங்க இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற வித்தியாசங்கள் இது நிமித்தம் வரக்கூடிய தாக்கங்கள் தான் நமக்கு நோட்டீஸா வரலாம். வரட்டும் சார், அன்னைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எதிர்கொள்ளலாம். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய ஹச்எஸ்என் சம்மரியில இதுதான் டாக்குமெண்ட் சம்மரி மேண்டேட்டரி. நான் சொன்னது விஷயம், டாக்குமெண்ட் சம்மரி கொடுக்காம ஜிஎஸ்டி ஃபைல் செய்யவே முடியாது. ஸோ சதீஷ் சார் வந்து சில விஷயங்கள் கைட் பண்ணுவாங்க. உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கொரிஸை பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி வரேன். ஜிஎஸ்டி லேட் ஃபீஸை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். என்னன்னா இப்போ நம்ம இந்த மாதம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு நிறைய வணிகர் சங்கங்கள் மற்றும் கணக்காளர் சங்கங்கள் வந்து போர்ட்டலுக்கு அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் கொடுப்பாங்களான்னு தெரியாது. நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ் உண்டு. நீங்க டியூ டேட்டை தாண்டி ஃபைல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் 25 ரூபா சிஜிஎஸ்டி, 25 ரூபா எஸ்ஜிஎஸ்டி. நில் ரிட்டர்ன் அதிகபட்சம் 500, ஒரு நாளைக்கு 20 ரூபா கட்டாயம் வசூலிப்பார்கள். யாருக்கு வரும்னா ஜிஎஸ்டி லேட்டா போற எல்லாத்துக்கும் இது வரைக்கும் வரல. பின்னாடி ஐஐடில இருந்து நோட்டீஸோ ஆடிட்டோ இன்ஸ்பெக்ஷனோ வருகிற பொழுது கட்டாயம் வரும். அதனால கூடுமான வரைக்கும் தாமதமாக ஃபைல் செய்வதை தவிர்த்து சரியான நேரத்தில் ஃபைல் செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஸோ இதான் ஜிஎஸ்டி லேட் ஃபீஸுடைய சம்மரி. இதை தேவைன்னா நீங்க அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து டாக்குமெண்ட் சம்மரி இஷ்யூ பண்றதுனால ப்ரீவியஸ் டேட்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்வாய்ஸஸை வந்து நீங்க ஏதாவது ப்ரீ லேட்டரா அல்லது போஸ்ட்பான் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாசம் ஆல்ரெடி இஷ்யூட் இன்வாய்ஸ் 1 லட்ச ரூபா, அதை வந்து இப்போ அமெண்ட் பண்ணி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றீங்க, லயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே 18% அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். இது நெட் டாக்ஸ் லயபிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டாம வரும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 சேஞ்சஸ் பாருங்க. R1 லேட் ஃபீஸ் உண்டு ஃப்ரம் த பிகினிங். பட் இடையில கேட்கல, இப்ப கேட்கிறாங்க. எல்லா டாக்ஸ் பேருக்கும் வராது. யாருக்கு ஐஐடி நோட்டீஸஸோ அல்லது டிபார்ட்மெண்டல் ஆடிட்டோ வருதோ அவங்களுக்கு கட்டாயம் வரும். ஒன்னு, ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் லேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் கட்டாயம் உண்டு. அதனால கூடுமான வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி டேலில ஏதாவது டேட் மாற்றி போட்டிருக்கோமா, போன மாசம் பிள்ளை இந்த மாசம் தெரியாம வந்திருக்கா அப்படிங்கிறது ரீசெக் பண்ணிட்டு கொடுங்க. கேன்சல் இன்வாய்சஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. டாக்குமெண்ட் சம்மரி இல்லாம R1 ஃபைல் பண்றது முயற்சி பண்ணாதீங்க, போகவே போகாது. ஸோ இப்போ சார் சில விஷயங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய Q&A நோட் பண்ணுங்க. நான் ஃபைனல் செஷன்ல உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ சார், சச் அ வண்டர்ஃபுல் செஷன். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எல்லாமே வந்துட்டு ரொம்பவே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான டிப்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பூர்ண செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி அடுத்ததா இந்த செஷனை கண்டினியூ பண்றதுக்காக I would like to welcome Mr. Sadish sir from Madurai branch to take over the session. Sir, please welcome and take over the session. Thank you, ma'am. So, இப்போ தங்கரா சார் ஒரு மெசேஜ் போட்டுருக்காரு chat boxல. அதிரடி சார் சாரி சார், சாரி டு இன்டரப்ட். உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் எக்கோ அடிக்குது சார். ஐ திங்க் இன்னொரு டிவைஸ்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க சார். Thank you. ஓகே மேம், இப்போ கேக்குதா கிளியரா? கிளியர் சார். ஓகே மேம், தேங்க் யூ.
ஸோ தங்கராஜ் சார் மெசேஜ் போட்ட மாதிரி தான், அதிரடி சரவடி மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போனதே தெரியல. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் டேலியில் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் வந்து 2.0 வச்சிருப்பீங்க, 3.0 வச்சிருப்பீங்க, 5.0 வச்சிருப்பீங்க, ஏன் 6.0 அப்படின்ற கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த B2B அந்த B2C HSN சம்மரி வந்து 6.0ன்ற அப்டேட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த எந்த வெர்ஷன்லுமே அந்த அப்டேட் கிடையாது. பட் அதனால வந்து இப்போ நம்ம 6.0 பண்ணியிருந்தா மட்டும்தான் டேலியிலேருந்து ஜேசன் எடுத்து டைரக்டா ஃபைல் பண்றப்ப அந்த உங்கள போர்ட்டலான இருக்க சேஞ்சஸ் வந்து நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரொசீஜர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோ தான். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய இன்னைக்கு நான் காலையில இன்னைக்கு தான் வந்து நிறைய பேர் ஃபைல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நேற்று நிறைய கால்ஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில பேருக்கு வந்து டைரக்டா ஃபைல் ஆகிட்டு இருக்கு, ஒரு சில பேருக்கு நிறைய எரர்ஸ் வருது. அப்ப அந்த எரர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் ஸோ அதை வந்து ஒரு குமுலேட்டிவ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து டேலி நான் ஓப்பன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். செகண்ட். ஓகே மேம், என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்குல்ல? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ மேம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேட்டா நான் ஓப்பன் பண்றேன். ஒரு சில பேர் வந்து நீங்க 2.0 இல்ல ப்ரீவியஸ் வெர்ஷன்ல டேட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்கும், மைக்ரேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை நீங்க ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா மைக்ரேட் பண்ணவான்னு கேட்குது, பண்ண சொல்லுங்க. ஒருவேளை ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி டேட்டா பார்த்து இந்த இடத்துல வந்து வேற லொக்கேஷன், அதாவது டியை தவிர்த்து சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைக்ரேட் ஆகாது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா சியை தவிர்த்து மற்ற டிரைவோட பார்த்த வந்து நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகும். ஸோ நீங்க மைக்ரேட் கொடுத்துக்கோங்க. மைக்ரேட் பண்ணிட்டீங்கனாலே மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேட்டா வந்து ஒரு பேக்கப் அதுவே எடுத்து வச்சுக்கிறோம். இருந்தாலும் நம்ம மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டேலியே வந்து ஒரு பேக்கப் எடுத்து தான் வந்து நம்மளுக்கு 6.0க்கு மைக்ரேட் ஆகுது டேட்டா. இப்ப அதுல நம்ம அடிஷனலா என்னென்னலாம் செய்யணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தின ஒரு சின்ன கிளாரிட்டி தான் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த டேட்டா மட்டும் மைக்ரேட் ஆகட்டும். அதே மாதிரி நீங்க மைக்ரேட் ஆகிறத பத்தி நீங்க பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா டேலி 6.0ல டேட்டா ஸ்பிட் ஆகட்டும், மைக்ரேஷன் ஆகட்டும், ரொம்ப ஸ்பீடா வந்து நம்மளுக்கு மைக்ரேஷன் ஆயிரும். ஸோ அதனால அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. 7.2 ERP to மைக்ரேட் பண்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளவு டைம்ல எடுத்துக்காது. ஸோ நீங்க வந்து மைக்ரேட் போட்டீங்கன்னா அதுவே வந்து ஸ்பீடா வந்து மைக்ரேட் ஆயிரும். இது வந்து இப்ப மைக்ரேட் ஆயிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ்ல போனீங்க அப்படின்னீங்கன்னா இங்க செட் ஆல்டர் கம்பெனி டீடைல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க எஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல தான் வந்து நம்ம வந்து இந்த கம்பெனியோட டேனோவரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்எஸ்என் கோடு நம்ம இங்க கொடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட் சைட்ல மோர் டீடைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஒரு கம்பெனி நீங்க மைக்ரேட் பண்றப்போ 1 April 2026 தான் வரும். இதை நீங்க ஆல்டர் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 1 May 2025 அப்படின்றத வந்து நீங்க ஆல்டர் பண்ணி இங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு GSR1 ரிப்போர்ட் நம்ம எடுப்போமா, ஓகேவா? ஸோ இங்க நம்ம எடுப்போம், எரர் என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். பீரியடை மாத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப மே மாசத்தோட ஃபைலிங் தான் இப்ப நம்ம எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மே மாசத்துல நான் உள்ள போறேன். நான் வெளியில பண்ண சேஞ்சஸ் B2B B2C தனியா பண்ணணுன்ற சேஞ்சஸ் பண்ணனால நம்ம போட்டிருக்க என்ட்ரிலாம் வந்து சின்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க கீழே வந்து கடைசியில 2 காலம் நம்மளுக்கு புதுசா வந்திருக்கும். B2B அண்ட் B2C அப்படின்னு வந்திருக்கா? அப்ப B2Bல என்ன HSN கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்க வந்திருக்கு. அதே மாதிரி B2Cல என்னென்ன HSN கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இப்ப சார் சொல்லியிருந்தாரு நம்ம வந்து என்ன டிஜிட் HSN கோட் கொடுத்தோம் டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி. அப்ப இங்க பாருங்க நம்மளுக்கு எல்லாமே இங்க டிஜிட்ல இந்த டேட்டா பொறுத்த மட்டும் எல்லாமே மாறி மாறி தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில HSN கோட்ல பாத்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கு, ஒரு சில ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 8 டிஜிட் இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் சம்மரியில தான் வந்து கேஷ் சேல்ஸ் அதோட ஃப்ரம் நம்பர் என்ன டு எண்ட் நம்பர் என்ன, அதாவது இந்த மாசம் மே மாசம் 1ஆம் தேதி நீங்க போட்ட பில்லோட ஸ்டார்டிங் நம்பரு, மே மாசம் கடைசி டேட்ல நீங்க போட்ட ஸ்டார்டிங் நம்பரு, அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் RCM. ஸோ இதுதான் வந்து அப்போ ஓவராலா வவுச்சர் கவுண்ட் என்ன, அதுல ஏதாவது நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்களா
அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்திருக்கும். நீங்க எத்தனை பேர் இந்த பேங்கிங்ன்ற ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் ரெஜிஸ்டர்னு ஒரு காலம் இருக்கும். அந்த செக் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பிடிசி செக் கொடுத்துருக்கோம், எத்தனை பிடி செக் நம்மளுக்கு வந்திருக்கு, எத்தனை செக்கை கேன்சல் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே அங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை தான் இந்த டாக்குமெண்ட் சம்மரியில வந்து நம்ம இந்த மாசம் என்னென்ன இன்வாய்ஸ் வந்து நம்ம என்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன நம்பர்ல முடிச்சிருக்கோம் அப்படின்ற பிரேக்கப் வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மரியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் பார்த்த வரைக்கும் டாக்குமெண்ட் சம்மரி எல்லாமே வந்து உள்ள போயிருது. பட் ஆனா இந்த ஹச்எஸ்என் சம்மரி வைஸ் மட்டும் சம்டைம் ஒரு சில கிளைண்ட்டுக்கு வந்து அது வந்து எரர் பண்ணுது. அப்ப அதுக்கு நீங்க மேஜரா செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் யூகிசி, அதாவது யூனிட் குவான்டிட்டி கோடுன்னு சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க மேப் பண்ணணும். அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2-3 இடத்துல நம்ம அதை வந்து மேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்டர்ல போயிட்டு யூனிட்னு அப்படின்னு ஒன்று கொடுப்போம்ல, அந்த யூனிட்ல போயிட்டு இப்ப கேஜிஎஸ் கொடுத்தீங்கன்னா இங்க மேப்பிங் கரெக்டா பண்ணிருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? இந்த யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படின்ற மேப்பிங் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து டைரக்டா நம்மளால ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பீசஸ். ஒருவேளை நீங்க ஒரு சில சர்வீஸ் கோடுக்கு நீங்க அதர்ஸ் கொடுத்திருந்தாலும் அங்க அதர்ஸ்ன்றதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரிப்போர்ட்லயே போலாம். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல R1ல மே மாசம் வேற என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. இங்க B2Bல போறப்ப ஹச்எஸ்என்னோட கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும். இது வந்து இந்த ஐட்டம் இந்த ஹச்எஸ்என் கோடு வந்து 4 டிஜிட் வருமா இல்ல 8 டிஜிட் வருமா அப்படின்றத நம்ம இங்க கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரியான டிஜிட்டா தான் இருக்கணும். ஒன்னு 4 இருந்தா 4 இருக்கணும், இல்ல 8 இருந்தா 8 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் இங்க நம்ம சரி பண்ணணும். ரெண்டாவது யூனிட் குவான்டிட்டி கோட் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா B2Cலயும் அதே மாதிரி இருக்கதை செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் செக் பண்றதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க பெரும்பாலும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். இதுல போனீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் செட்டப்னு ஒன்று இருக்கும். இதுல போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஹச்எஸ்என் கோட்லாம் இங்க நம்ம இங்க கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இங்க இருக்கும். அப்ப இங்க இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா செலக்ட் ஆல்னு ஒன்று இருக்கா, இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஹெட் ஹச்எஸ்என் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த போர்ட்டலோட யூஏ பில்லுக்குன்னு ஒரு லாகின் வச்சிருப்போம் பாத்தீங்களா எல்லா கன்சர்ன்லயுமே, அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, நீங்க இப்ப சார் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க போட்டிருக்கக்கூடிய ஹச்எஸ்என் வந்து கரெக்டா தப்பான்றதை வந்து நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். அதோட ஸ்கிரீன் வேணா நான் எடுத்த ஸ்கிரீன் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டூ மினிட்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா அது போர்ட்டல் லாகின் இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் செக் பண்ணதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இதை பாருங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல போய் செக் பண்றப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட 4733 ஐட்டம்ஸ் இருக்கு. ஹச்எஸ்என் கோட் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் இருங்க. இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு உங்களுக்கு. இதுல பாருங்க, இப்ப நான் செக் பண்றப்ப இந்த ஐட்டம் இன்வாலிட் ஹச்எஸ்என் கோடு, இந்த ஐட்டம் இன்வாலிட் ஹச்எஸ்என் கோடு அப்படின்றத வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பில் அடிக்கிறப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹச்எஸ்என் கோடு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்து என்ன பண்ணிருப்போம், பில்ல பாஸ் பண்ணிருப்போம். பட் ஆனா இப்பதான் வந்து அதுக்கான தேவைகள் வந்து கவர்மெண்ட் போர்ட்டல்ல அப்லோட் பண்றப்ப ப்ராப்பரான இந்த பொருளுக்கு இந்த ஹச்எஸ்என் கோடு தான் சொல்லி ப்ராப்பர் ஹச்எஸ்என் கோடு வந்து வேலிடேட் பண்ணி தான் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி சொல்லுது. அப்படி பண்றப்ப நம்ம வந்து இதை வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கேயே வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது ஒரு ஆப்ஷன். இப்ப அடுத்து வேற என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு தப்பு நம்ம பண்ணுவோம். என்னன்னு பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு லெஜர் நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு லெஜர் ஜிஎஸ்டி, அதாவது சேல்ஸ் லெஜரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐட்டம் லெஜரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐட்டமா இருக்கட்டும், கிரியேட் பண்றப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒரு லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெஜர் செலக்ட் பண்றப்ப நம்ம இங்க வந்து கூட்ஸ்னு கொடுப்போம். பாத்திருக்கீங்களா? கூட்ஸா சர்வீஸா நீங்க நம்ம கொடுத்துருப்போம். இதை வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய லெஜர் வந்து கூட்ஸுக்காகவா இல்ல சர்வீஸ்க்காகவா அப்படின்றத நம்ம ப்ராப்பரா மென்ஷன். இதுலயும் ஒரு சில எரர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது. சோ இதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கிளாரிஃபை பண்ணணும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இங்க இருந்து ஜேஎஸ்என் எக்ஸ்போர்ட் பண்றப்ப இன்னொரு விஷயம் பண்ணணும். அதை நான் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல R1ல போனீங்கன்னா இங்க எரர் இருக்கான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எரர் இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ண சொன்னோமோ அதை எல்லாமே பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இங்கே ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்குறப்ப ரைட் சைடில் பேசிக்ஸ் ஆஃப் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு இன்க்ளூட் ஹச்எஸ்என் சம்மரியோட ப்ராஜெக்ட் அதையும் நம்ம இங்கே வந்து எனபிள் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்களா லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கா, இன்க்ளூட் ஹச்எஸ்என் சம்மரி, இன்க்ளூட் டாக்குமெண்ட் சம்மரி. இதையும் நம்ம எஸ் பண்ணிட்டு நீங்க இங்கே ஜேஎஸ்என் எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபைல் ஆகும். ஸோ அதையும் மீறி வரல எனக்கு சார் இதுல எல்லாம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துட்டேன் சார், எனக்கு அதையும் மீறி வரல அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து ஏஎக்ஸ்எம் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க, அது என்னன்றதை நம்ம டேலி கூப்பிட்டு அடிச்சு நம்ம என்ன சால்வ் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஸோ இதுதான் மேஜரா நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கும் பட்சத்துல வந்து டேலில இருந்து டைரக்டா வந்து ஃபைல் ஆகிக்கிட்டு இருக்கு 6.0ல. இப்போ உங்களோட கொரிஸ் எல்லாமே நீங்க இதுல சேட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம 1 by 1 வந்து கிளியர் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ சார் சொல்லுங்க சார். ஓகே சார். ஆமா ராஜ்குமார் சார், டுமாரோ மே கம் ஃபார் எக்ஸ்போர்ட் செப்பரேட்லி கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் வைஸே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சார். ஓகே, ஸ்லோவா போக சொன்னீங்க, நான் கடகடன் போயிட்டேனா? ஓகே சார். இவேபிள் லாகின் ஆல்வேஸ் சோர்ஸ் அஸ் இன்வெல் லாகின் கிரெடென்ஷியல் பல சார், அது சில கேசஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் வருது. பட் அதுக்கான ஆப்ஷன் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒன்று நம்ம போர்ட்டலா லைன் பை லைன் எல்லா ப்ராடக்ட்டையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால ஜென்ரல் இவேபிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டும் அந்த ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னைக்கு நான் சதீஷ் சாரோட உட்காந்து இப்போ முடிஞ்சா யாரோ ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். சார் அலசன் சார், நீங்கள் சப்போஸ் கிளைண்ட் ஹேவிங் நாட் இவேபிள் கேட்டகரி அதை தான் சொல்றேன். ஸோ இவேபிளே இல்லாத பட்சத்துல அல்லது இவேபிளுடைய லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும்போது இன்வாலிட் லாகின் வரும் பட்சத்துலையும் வேற வழி இல்லை. அதை ஒன்று இண்டிவிஜுவலா போர்ட்டலை செக் பண்ணணும், அல்லது ஜென்ரல் இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாலே போதுமானதா அப்படிங்கிறத மட்டும் we will very soon check and update. How can I get HSN summary JSN file alone? இப்போதைக்கு 6.0ல HSN summary மட்டும் இண்டிவிஜுவலா நம்மளால JSN கன்வெர்ட் பண்ண முடியல சார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பொறுத்து, ஏன்னா இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு அங்கே கொடுக்கல, சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ணி அல்லது எக்ஸலா கன்வெர்ட் பண்ணி ஜென்ரல் போர்ட்டல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆஃப்லைன் டூல்ல தான் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிஷின்ல டேட் ஃபார்மெட்ல அடிஷனல் லாங்குவேஜ் அண்ட் செட்டிங்ஸ்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல போய் டிடி 3M 4Y டேட்டு மந்த் ஏரியர் டிடி பார் 3M பார் 4Y அந்த டேட் செட்டிங்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்டர் தட் எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ற ஃபைலை வந்து ஆஃப்லைன் டூல ஜேஎஸ்என் போட்டு எடுக்க முடியும் சார். இது வந்து ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு 2 or 3 days ஆகலாம். தேங்க்யூ சார். சார் இன் கேஸ் வி ஹேவ் நாட் இவேபிள் கிரெடென்ஷியல், அதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன்ல சார். மைக்ரேஷன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நியூ கிரியேட் எப்படி நாராஜன் சார், மைக்ரேட் செய்ய போனது நியூ கிரியேட் எதுவுமே இல்லை சார். ஆக்சுவலி வந்துட்டு மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த HSN எல்லாமே, அதாவது ஆட்டோமொபைல் மெடிக்கல் ஷாப்லாம் எடுத்தா மோர் தென் 300-400 HSN இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி HSN இட் இஸ் கரெக்டா ராங் அப்படிங்கிறத அங்கே செக் பண்ண முடியாதுங்கிறனால நம்ம டேலியில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சொல்கிறோம். வாய்ப்பு இருந்தால் இன்னொரு செஷனை கூட பிளான் பண்ணிடலாம் சார். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். குணசேகரன் சார், ஃபார் ரெண்டல் ஆர்சிஎம் HSN இஸ் மஸ்ட் இஃப் கம்பல்சரி. வாட் இஸ் த HSN கோட்? ரெண்டுக்கு வந்து 997212 சார். 6 டிஜிட்டா இருந்தா 99 4 டிஜிட்டுக்கு 9972, 6 இருந்தா 997212. 6 டிஜிட் இஸ் எனஃப் ஃபார் தி ரெண்ட். சரிங்களா? 997212 போடுங்க. எய்தர் இட் மே பி கமர்ஷியல் ரெண்ட் ஆர் ரெசிடென்ஷியல் இன்கம் ஆர் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆர் மண்டபம், வாட் எவர் மே பி. ரெண்டை பொறுத்த வரைக்கும் 9972 4 டிஜிட், 997212 அப்படிங்கிறது 6 டிஜிட் சார். சரிங்களா? ஸோ செல்ஃப் இன்வாய்ஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட் ஃபார் தி ஆர்சிஎம் இன்புட் கிளைமிங் சார். இன்புட்டை கிளைம் பண்றதுக்கு ஆர்சிஎம் கட்டினா மட்டும் பத்தாது, செல்ஃப் இன்வாய்ஸ் ஜென்ரேட் செய்து போர்ட்டலை ரிப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். சரியா சார்? ஆல்ரெடி டேலி ஃப்ரேம்ஸ் ஓகே சார். இப்ப நாகராஜன் சார் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, அதாவது ஒரு புதுசா வந்து ஒரு HSN கோடு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நான் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ற ஸ்கிரீன் தான் நீங்க ஷேர் பண்ணிருக்கேன். அந்த ஐட்டம் கிரியேட் பண்றப்ப ரைட் சைட்ல பாருங்க ஹெட் HSN SEC இன்ஃபோன்னு ஒன்று இருக்கா, நீங்க இங்க இதை கிளிக் பண்ணீங்கனாலுமே இதை செக் பண்ணிக்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா போர்ட்டலோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு இங்க வெரிஃபை பண்ணுங்க சார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டேலி. நீங்க வந்து டேலி 5.0 வச்சிருக்கீங்க சார். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேலியை பத்தி நான் ஆரம்பத்துல நான் சொல்ற அதே விஷயம் தான். உங்களுக்கு அந்த டிஎஸ்எஸ் சொல்லுவாங்க, அதாவது டேலியோட சாஃப்ட்வேர் சர்வீசஸ் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸோட டேட்டு இன்னைக்கு லைவ்ல இருந்துச்சு அப்படின்னாக்க டேலியில என்ன வெர்ஷன் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் ஃப்ரீ தான் சார்.
இப்ப இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ஜூன். உங்களுக்கு இந்த மாசம் தான் முடியுது அப்படின்னா நீங்க 6.0 யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு போன ஜனவரியில முடிஞ்சிருச்சு, பிப்ரவரில முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து 6.0 அப்டேட் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க 6.0 யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. கீழே நிறைய சார் உங்களுக்கு ஆர்சிஎம்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு கடைசியா வந்து உங்களுக்கு அந்த ஆர்சிஎம் என்ட்ரியை வந்து நான் டெமோ காமிக்கிறேன் சார். ஓகே சார். இந்த ஆர்சிஎம் என்ட்ரி இப்போ நம்ம கைட் பண்ணிடலாம் சார். நான் ஷார்ட்டஸ்ல உங்களுக்கு கைட் பண்ண சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் B2B அண்ட் B2C அசஸ்மெண்ட் சம்மரி அவைலபிள் சார். கொடுக்கலாம் சார். அதாவது போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் டூல் இப்போ நீங்கள் சர்வீசஸில் டவுன்லோட்ஸில் ஆஃப்லைன் யூடிலிட்டியில் போய் ஜிஎஸ்டிஆர் 1க்கு உண்டானதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து கொடுக்க முடியும். ஜிஎஸ்டிஆர் 1ல் எரர் வந்தால் ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூலில் பார்க்கும்போது எரர் காட்ட மாட்டேங்குது. எங்கே சார் வருது ஸ்ரீனிவாச பெருமாள் சார்? அதாவது டேலியில் எரர் வந்து போர்ட்டலில் காமிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. நீங்கள் ஜேஎஸ்னா டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதா ஆஃப்லைன் டூல் ஆப்ஷனே போக வேண்டாம் சார். இல்லை ஆஃப்லைன் டூலே இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே கிளிக் பண்ணி பார்க்கணும். அதான் நீங்கள் கேட்குற ரைட். ஓகே சார், புரிஞ்சுக்கோ. ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து அங்கே சொல்கிற எரரை ஆஃப்லைன் டூலில் டவுன்லோட் பண்ணாலும் காமிக்கலங்கிறீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அ எரர். பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஹச்எஸ்என் கோடே தப்பு அப்படிங்கிற பட்சத்துலையும் ராங் ஹச்எஸ்என் ஏற்றி விட்டுருக்கோம் அல்லது இன்வாலிட் டிஜிட்ஸ் சம்மந்தம் 5 இல்லை 6 டிஜிட் போட்டு 4 போட்டாலும் அது எரரில் அங்கே காமிக்காது. பட் வி ஹேவ் டு செக் த எரர் சார். நார்மலாக ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் சர்வீசஸில் ரிட்டர்ன் டேஷ்போர்டில் போய் மந்த்தை செலக்ட் பண்ணி ஸோ ஆஃப்லைனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் ஆஃப்லைனில் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே எரர் வருது அப்படின்னா அந்த எரரில் உள்ளே போய் நீங்கள் எரர் ஃபைலை டவுன்லோட் பண்ணும் பொழுதும் அங்கே காமிக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஹச்எஸ்என் வைஸ் செக் பண்ணுறதா சரிங்க சார். டாக்குமெண்ட் அப்லோட் இஸ் கம்பல்சரி. எஸ் சார், கம்பல்சரி சார். நோ சேஞ்சஸ் சார். ஸ்கிராப் ஐட்டம்ஸ் லைக் பிளாஸ்டிக் ஐஎன் ஜிஎஸ்டி ரேட் ஹச்எஸ்என் கோட். வாட் இஸ் த ஹச்எஸ்என் கோட் சார்? ஸ்கிராப் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ஸ்கிராப் வேறு, அயன் ஸ்கிராப் வேறு சார். அயனை பொறுத்த வரைக்கும் 72லேருந்து 81 வரைக்கும் வரும். அதற்கு நீங்கள் அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்டிட்ட வாங்கினா ஆர்சிஎம் உண்டு. ரெஜிஸ்டர்டு பார்ட்டிட்ட வாங்கினீங்கன்னா 2% ஜிஎஸ்டி டிடிஎஸ் கட்டாயம் பிடிக்கணும். ஸோ பிளாஸ்டிக் ஸ்கிராப்புக்கு சேஞ்சஸ் வரும். போர்ட்டலில் தான் தேடணும் சார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நார்மல் ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல் போனாலே எக்ஸலில் ஹச்எஸ்என் சம்மரி அத்தனையும் டவுன்லோட் பண்ணலாம், தேடலாம். நீங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், கோலுக்குள்ள ஹச்எஸ்என் கூட கண்டுபிடிச்சி தர்றேன். B2B and B2C separation enable. Please tell one more time. ஒன்றும் இல்லை சார். F11 கான்ஃபிகரேஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே B2B B2C ஹச்எஸ்எனை எப்போலேருந்து பிரிக்கிறீங்கன்னு கேட்கும். 1/4/2026 டிஃபால்ட்டாக டேட் உட்காந்துருக்கும். அந்த டேட்டை 1/5/2025 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள் சார், ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் போகணும் சார். அங்கே போயிட்டு ஷோ மோர் கொடுக்கணும். கீழே இருக்கு. இப்போ இங்கே செப்பரேட் B2B அண்ட் B2C ஹச்எஸ்என்ல டேட் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்து 1/5/2025 கொடுத்தா போதுமானது. சரியா சார்? ஹவு டு கிரியேட் செல்ஃப் ஆர்சிஎம் இன்வெஸ்டர் டேலி இப்போ டெமோ கொடுத்துடலாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ கொடுத்துருவோம். ஹவு டு கிரியேட் ரெண்ட் பெய்ட் செல்ஃப் ஆர்சிஎம் அதே தான் சார் கேட்டிருக்காங்க. ஹவு டு வெரிஃபை கரெக்ட் ஹச்எஸ்என் இஃப் மேனுவலி டூயிங் இன் ஜிஎஸ்டி போர்ட்டல் இஃப் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் ஜிஎஸ்டி போர்ட்டல் கெட் கரெக்ட் ஹச்எஸ்என் கோட். ஆமாங்க சார். அதாவது போர்ட்டலை ஏற்றும் போதே அந்த கோடு எடுத்துக்கொடு. நான் திரும்பவும் இன்சிஸ்ட் பண்ணுற ஒரே விஷயமா தான் ஹச்எஸ்என் கோடு சரியாங்கிறத தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. அது நம்ம நார்மல் ஜிஎஸ்டி போர்ட்டலே செய்யலாம், தவறானதை கொடுக்க வேண்டாம். How to create RCM இப்போ கொடுத்துருவோம். 1 or more transaction have been modified by another user. Check the data and try again. சார் என்ன பண்ணா நீங்கள் ஒன்ஸ் ஒரு யூசரில் போய் ஒரு இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் சேம் இன்வாய்ஸை வேற யாரோ ஒருத்தர் அவருடைய யூசர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க சார். அதனால அந்த ப்ராப்ளம் வருது. இது ஆக்சுவலி அட்மின் யூசர் யாரோ அவங்களுடைய இதில் போய் பில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சேமாக சரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த எரர் வந்து வெளியே போகும் சார். ஆர்சிஎம் இன்வாய்ஸ் ஃபார்மட் காப்பி கேட்குறீங்களா? இங்கே வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால வாய்ப்பு இருந்தால் எனக்கு இண்டிவிஜுவலாக கேளுங்க சார். வாட்ஸ்அப்பில் நம்பர் போட்டிருக்கேன், அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சுட்றேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம க்ளவுட் சேவிங்னால இதில் அனுப்ப முடியாது சார். டர்ன் ஓவர் பிலோ 5 crore B2C ஒன்லி ஹச்எஸ்என் கோட் இஸ் நாட் மேண்டேட்டரி பட் மே மந்த் B2C ஒன்லி ஐ நாட் ஃபில் ஹச்எஸ்என் கோட் பட் ஜூன் மந்த் 1 B2B சார். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா டர்ன் ஓவர் வந்து 5 கோடிக்கு கீழே இருக்கு. ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே B2C தான் பண்ணியிருக்கோம். மே மாதம் B2B வருது அப்படின்னா அந்த மாதம் கொடுத்தா போதுமானது, பிரச்சனை இல்லை. டர்ன் ஓவர் வந்து பிசினிங் ஃபினான்சியல் இயர் பார்க்குறோம், பட் ஒரு மாதம் B2C மட்டும் தான் இருக்குன்னா தேவையில்லை.
ஒரு மாதத்து B2B வருதுன்னா கொடுத்தா போதுமானது. பட் 5 கோடிக்கு மேலனா கட்டாயம் கொடுக்கணும் சார். We do not have sales data to fill in GSR1 tables for May month. We only have RCM for the table 13. When we proceed to generate error message. கரெக்டுங்க சார். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அதுதான் நான் எடுத்தேன். ஐ திங்க் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்க சார். நீங்க எல்லாமே நில்லு, சேல்ஸ்ல வந்து எதுவுமே இல்ல, B2B B2C எதுவுமே இல்ல, HSN 0 கொடுத்துருக்கீங்க. டாக்குமெண்ட்ல மட்டும் RCMக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்க தான் செய்யும். அதுக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, B2Cக்குள்ள போயிட்டு நீங்க பண்ணக்கூடிய அந்த 0% ஐட்டம் ஏதாவது ஒண்ண போட்டு டாக்ஸபிள் வேல்யூ, CGST, SST எல்லாமே 0 பண்ணிட்டு, தேவை ஏற்பட்டால் HSN வாடகைக்கு தானே நீங்க போட்டிருக்கீங்க. 9972 HSN கோட செலக்ட் பண்ணி 00 போட்டு சேவ் பண்ணி ஜெனரேட் சம்மரி, ரெஃப்ரெஷ், ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் போகும் சார். ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்றேன், அதாவது எல்லாமே நில்லு, RCM மட்டும்தான் நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன். பட் போர்ட்டல் வந்து எரர் சொல்லுது, ஆல் டேபிள்ஸ் ஆர் எம்டின்னு சொல்லுதுன்னா B2C சேல்ஸ்ல 0%ல 00 கொடுங்க. அதே மாதிரி HSNல 9972 போட்டு எல்லாமே 0 பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஜெனரேட் சம்மரி, ரெஃப்ரெஷ், ப்ரொசீட் டு ஃபைல் கொடுங்க, கட்டாயம் போகும் சார். சார் ப்ளீஸ் கிவ் ப்ராப்பர் அட்வைஸ் சார். வி ஆர் யூசிங் சிங்கிள் யூசர். ஓகே, குரூப் லிங்க் சார். நான் GST நாலேஜ் குரூப்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஷேர் பண்ணலாமான்னு தெரியல, நான் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா கொடுக்குறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், ஏதாவது நண்பர்கள் தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க. சேம் கமாடிட்டி 5208 இன்வால்வ்ஸ் வேரியஸ் டாக்ஸஸ், HSN எரர். ஏன் வேரியஸ் டாக்ஸஸ் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் சார். அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து டைட்டில், அடுத்த 2 டிஜிட் ஹெட்டிங், அடுத்த 2 டிஜிட் சப் ஹெட்டிங், கடைசி 2 டிஜிட் தான் இது. இதுக்கு ஒரே ஆப்ஷன், யூ ஹேவ் டு யூஸ் 8 டிஜிட் HSN கோட். வேற ஆப்ஷனே இல்ல. இது ரொம்ப ரேரு சார். இப்ப நம்ம ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5 ப்ராடக்ட்டுக்கு ஒரே HSN கோட் மல்டிபிள் டாக்ஸ் வருது, இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் அதை நீங்க ப்ராப்பரா பார்த்து தான் கொடுக்கணும் சார். சப்போஸ் we have no sales, no RCM, what to do? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார். உள்ள போகும்போதே டைரக்டா மேல ஃபைல் நில் ரிட்டர்ன் கேட்கும், அதை கிளிக் பண்ணி டைரக்டாவே நில் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நோ இஷ்யூ சார். அடுத்தது ஃபார் ஒன் ஆர் மோர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு மாடிஃபைட் பை அனதர் யூசர், அதான் கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் ஃபார் டேலி இப்போ சொல்லிடுவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன் சினரே GSR1 could be filed or not. பண்ணலாம் சார். அதாவது பியூர்லி நில் ரிட்டர்ன் ஆகியிருந்தா ஃபைல் நில் ரிட்டர்ன் கொடுத்தா GSR1 போகுது, ஃபைல் ஆகிட்டு தான் இருக்குங்க சார். தேங்க்யூ சார். இப்போ டேலி டவுட் வந்தா கூட நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, சப்போர்ட் பண்ணிடலாம் சார். சார் சிபிஐசி போர்ட்டல் சார், ஹவு டு டேக் கரெக்ட் கமாடிட்டி அக்சஸ் கோட் வந்து நார்மல் GST போர்ட்டலே தேடுங்க. GST.gov.inலயே லாகின் பண்ணாமையே சர்ச் அக்சஸ் கோட் ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம சிபிஐசி போர்ட்டல் போனா நிறைய பார்த்துக்கலாம் சார். டெமோ RCM இன்வாய்ஸ் ஹவு டு மேக் இட், இந்த டெமோ பார்த்துலாம் சார். ப்ளீஸ் வெயிட் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க எல்லாருமே இந்த RCM பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு டெமோ டேட்டா நான் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இப்போ நான் உங்களுக்கு RCM டெமோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். என்ன லெஜரு? நம்ம ரெண்ட் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பில்டிங் ஓனர் அப்படின்னா அந்த பில்டிங் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெஜர் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ பில்டிங் ஓனர்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங் ஓனருக்கு வந்து அண்டர் வந்து கிரெடிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க கிட்ட GST நம்பர் கிடையாது. ஸோ அதனால அன்ரிஜிஸ்டர்ட் போட்டு நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். இந்த ரெண்ட்ல போயிட்டு நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டுட்டு அதோட HSN கோடு, அதுக்கு என்ன பர்சன்டேஜ் நம்ம இங்கே கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த நம்ம எனபிள் பண்ணணும். அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை இங்கே நம்ம எனபிள் பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு வரல அப்படின்னா எனக்குள்ள F2ல எனபிள் பண்ணி இந்த ரைட் சைடில் GST இன்ஃபர்மேஷன் டீட்டெயில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. இந்த 2 லெஜர் நம்மளுக்கு மெயின். இப்போ
நீங்க வந்து ஒரு வவுச்சர் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது வந்து அதர் வவுச்சர்ஸ்ல போனீங்க அப்படின்னா செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வவுச்சர் டைப் நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த வவுச்சர் டைப் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல இல்ல அப்படின்னா நான் இங்க ஒரு புதுசா வந்து ஒரு வவுச்சர் டைப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஒரு வவுச்சர் டைப் நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் நான் இங்க போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு வவுச்சர்ல போறோம். வவுச்சர்ல போயிட்டு அதர் வவுச்சர்ஸ்ல செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். இதுல வந்து நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ் போடக்கூடாது. இங்க சேஞ்ச் மோட்ல போயிட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸா மாத்திக்கோங்க. மாத்திட்டு யாருக்கு அந்த இன்வாய்ஸ் நம்ம போட போறோம், பில்டிங் ஓனர் என்ன பர்பஸ்க்காக நம்ம இங்க போட போறோம், ரெண்ட்டுக்காக அப்படின்றத நீங்க இங்க கொடுத்தீங்கனாலே போதும். கொடுத்துட்டு இங்க சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதோட ஃபார்மட்டை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ கம்பெனி நேமு, பில்டிங் ஓனரு, என்ன பர்டிகுலர்ஸ், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கோடு, என்ன பெர்சன்டேஜ், எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு சிஜிஎஸ்டி எவ்வளவு, ஹெச்ஜிஎஸ்டி எவ்வளவு, இங்க கீழேயே நம்மளுக்கு மென்ஷன் ஆயிரும். அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு இங்க மென்ஷன் ஆயிரும். ஸோ இந்த காப்பியே வந்து உங்களுக்கு போதுமானதான். மேல வந்து ஹெட்டிங் வந்து செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் ஃபார் ஆர்சிஎம், செல்ஃப் இன்வாய்ஸ் ஃபார் ரெண்ட், செல்ஃப் இன்வாய்ஸ் ஃபார் ஃப்ரைட் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னாலும் இந்த ஹெட்டிங்கை மட்டும் நம்ம இங்க மாத்திக்கலாம். ஓகே சார், செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டாச்சு. அப்ப நம்மளுக்கு ரிப்போர்ட்ல எப்படி சார் நம்மளுக்கு அங்க காமிக்கும் பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பிளேல போயிட்டு ஸ்டாச்சர் ரிப்போர்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ள அது எந்த மாசம் போட்டிருக்கேன் மாதிரி செக் பண்ணிக்கிறேன். ஏப்ரல் தான் போட்டிருக்கோம். ஸ்டாச்சரி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டி வரும்ல, ஒரே நிமிஷம். சம்மரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிரேக்கப் வந்து இங்க உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ R1லயே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி 3Bலையும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். நான் அந்த டாக்குமெண்ட் சம்மரிக்காக தான் நான் எடுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு 3B ரிப்போர்ட்லையும் உங்களுக்கு அது பாப்அப் ஆயிரும். 3B ரிப்போர்ட்லயே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு இங்க எடுத்து வந்துடும். ஸோ நான் அந்த கம்பெனில போய் காமிச்சாலும் சேம் அதே தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்சிஎம்மோட என்ட்ரிஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா கேளுங்க சார். ரெண்ட் லெஜர் கான்ஃபிக் ஒன் மோர். ஓகே சார். கிரியேட்ல போறீங்க, லெஜர்ல போறோம். இப்போ நான் ஃப்ரைட்டுக்கு ஒரு லெஜர் நான் இங்க கிரியேட் பண்றேன். ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் கிரியேட் பண்ணிடுறேன். EI எக்ஸ்பென்சஸ் இங்க வந்து என்ன கன்செஷன் கோடு நம்ம இங்க கொடுக்குறோமோ அதை நம்ம இங்க கொடுக்க போறோம். அடுத்து அதுக்கு என்ன டாக்ஸபிள் பர்சன்டேஜ் நம்ம இங்க கொடுக்க போறோமோ அதையும் நம்ம இங்க கொடுத்துறோம். 18% 18%. இங்க அப்ளிகபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்க எடுத்துட்டு வரும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்கனாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஒருவேளை இந்த இடத்துல வரல அப்படின்னா இங்க ரைட் சைட்ல கான்ஃபிகரேஷன்ல போனீங்கன்னா
இங்க ஜிஎஸ்டி டீட்டெயில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எனபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கும். எனபிள் ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இங்க இருக்கும். ஸோ இதை எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெஜர் கான்ஃபிகரேஷன்ல இங்க ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துடும். ஸோ இங்க போய் நீங்க எஸ் கொடுத்து போட்டீங்கன்னா போதும். அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நீங்க போட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி அங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். தேங்க்யூ சார். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்? ரெண்ட் லெட்ஜர் கான்ஃபிகரேஷன் ஒன்றும் இல்லை சார். நம்ம சண்டே கிரெடிட் அறிக்கையில் பில்டிங் ஓனரை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்பயும் போல இப்போ சார் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலே போதும். ஐ ஹேவ் ஒன்லி ஆர்சிஎம் நோ சேல்ஸ் சேலை ஃபைல் ஜிஎஸ்டி நீல் ரிட்டன் வித்தவுட் சைன் டாக்குமெண்ட் கொடுக்காம பண்ணலாம் சார். ஆனால் நீங்கள் ஆர்சிஎம் ஒருவேளை கட்டி அந்த அமௌண்ட்டை இன்புட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டேபிள் 13ல பாக்ஸ் நம்பர் 2ல ஆர்சிஎம் இன்வாய்ஸஸாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லாட்டா இன்புட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால கட்டாயமாக நம்ம வந்து அந்த ஆப்ஷனை பயன்படுத்துறது தான் மிக 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 நல்லது. ஓகே, செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஆர்சிஎம் கட்டுறது ஜிஎஸ்டிஆர் 3B போடும்பொழுது 3.1ல டில நம்ம வேல்யூவை சொல்லி 4A3ல நம்ம அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணி 4A5ல இன்புட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இன்புட் எடுக்கிறதுக்கு 3.1 டில மட்டும் கட்டுறதுக்கு ஆர்சிஎம் என்ட்ரிஸ் போட்டால் போதும். டு அவைல் த இன்புட் அந்த ஐடிசியை எடுக்கணும் அப்படின்னா செல்ஃப் இன்வாய்ஸ் மஸ்ட். அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டுக்கொண்ட விவரத்தை ஜிஎஸ்டிஆர் 1ல சொல்லணும். இப்போ சார் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தனபால் சார் வந்து சார் நான் ஜிஎஸ்டிஆர் 1 நீல் ரிட்டன் கொடுக்குறேன், டாக்குமெண்ட் சம்மரி கொடுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை ஃபியூச்சரில் நமக்கு நோட்டீஸ் அரைஸ் ஆனால் ரிப்ளை கொடுக்கலாம் சார். Without unknowingly we have filed as a nil return without reporting the document summary. So the failure of reporting in document summary is not invalid for taking ITC ன்னு சொல்லி நாளைக்கு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறது நல்லது சார். அதனால பியூர்லி நில் ரிட்டன் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வேணா பயன்படுத்துங்க. அந்த மாசத்துக்குண்டான ஆர்சிஎம் அடுத்த மாசம் நீங்க வந்து சப்போஸ் இன்வாய்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா செல்ஃப் இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணி சர்வீஸ் யூட்டிலைஸ் அடிப்படையில் பார்த்து இன்ட்ரெஸ்டோட கட்டிக்கிங்க சார். அது வந்து பண்ணிக்கலாம் சார். ரெண்ட்டுக்கு கம்பல்சரி டாக்குமெண்ட் நம்பர் போடணுமா அப்படின்னா நான் மீண்டும் அதை தான் நினைவுபடுத்துகிறேன். ஆர்சிஎம் கட்டுறதுக்கு டாக்குமெண்ட் சம்மரி இஸ் நாட் நெசசரி, பட் டு கிளைம் த ஐடிசி டாக்குமெண்ட் சம்மரி இஸ் நெசசரி. ஹவு டு செல்ஃப் இன்வாய்ஸ் விச் குரூப் கேட்டிங் நார்மல் குரூப் நீங்க கிரெடிட்டர்ஸ் கீழே அதையும் செலவுக்கு கீழே எக்ஸ்பென்சஸ் ஐட்டத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டை வந்து செலவு கீழே கொண்டு வந்தீங்களா போதுமானதா சார்? அதான் நீங்கள் பர்ச்சேஸ் கீழே வச்சிங்கன்னா தான் நமக்கு அங்கே 3Bக்கு அதை எடுத்துகிட்டு வரும் சார். ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் ஆர்சிஎம் இன்வாய்ஸ் நம்பர் வேர் டு ஷோ இன் R1 வவுச்சர் கிரியேஷன் சார். நம்ம வந்து டிஸ்பிளேல கேட்வே ஆஃப் டெலியில் வந்து வவுச்சரில் போயிட்டு நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கிறோம் சார். ஏடிஓ பிலோ 2 crore ஹட்சன்ஸ் கம்பல்சரி பிரகாஷ் சார் என்னாச்சு மீட்டிங்கோட எண்ட்லையும் திருப்பி கேட்குறீங்க? ஆக்சுவலி நான் சொல்ற விஷயம் அதான் சார். பியூர்லி B2C-ஆக இருந்தால் 5 கோடி வரைக்கும் ஹட்சன் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் B2B இருந்தால் 1 ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். I have petrol bulk and petrol is not non-GST supply. I feel Hutchison code, but more than petrol bulk not maintain bill books are how to report document. இது நான் தான் சொன்னேன். grocery ஷாப்புக்கும் சேம் இஷ்யூ தான், கோடிக்கணக்கில் பண்ற பெட்ரோல் பல்க்குக்கும் சேம் இஷ்யூ தான். வேற வழி இல்லை சார். நீங்க அந்த சேல்ஸை வந்து டேலிலே ஏதோ ஒரு இடத்துல டெய்லி டேவை சேல்ஸை வந்து அது கூகுள் பேல வந்த பணம், ஸ்கேன்ல வந்த பணம், கார்ட்ல தேய்ச்ச பணம், கேஷா வந்த பணம்னு சொல்லி ஃப்ரம் டு லிட்டர் போட்டு நீங்க கட்டாயமா அவங்களுக்கு அந்த புக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்டாக் புக் மெயின்டெனன்ஸ் படி சேல்ஸ் போடுறீங்கல்ல, அதை நீங்க இன்வாய்ஸஸ் ஸ்பிளிட் அவுட் பண்ணி இனி ஃபியூச்சர்ல அப்படி பண்ண முடியாது. கஸ்டமரையும் கன்வின்ஸ் பண்ணுங்க. டேலிலேயோ எனி அதர் சாஃப்ட்வேர் நீங்க என்ட்ரி பண்ணி இவ்வளவு இன்வாய்ஸஸை கொண்டு வந்து தான் போடணும். ஒரே நாள்ல நீங்க சண்டே பார்ட்டி டெபிட்டர்ஸ் கவுண்டர் சேல்ஸ்ன்னு போட்டு கூட நீங்க கொண்டு வரலாம். பட் நீங்க கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. நான் தான் சொன்னேன், B2B பண்றவங்க டாக்குமெண்ட் சம்மரி இஸ் நாட் அன் இஷ்யூ. B2C இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இஷ்யூ வரதான் செய்யும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல டாக்குமெண்ட் சம்மரி கொடுத்ததுல தப்பு இருக்கணும், கொடுக்காதனாலே நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா பின்னாடி வர்ற பொழுது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். 1 or more transaction have been modified by another users check data. அது சொல்லிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இஷ்யூவா இருக்கு. டேலிக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சொல்றேன்னு இருக்காங்க. ஹட்சன் இஸ் கம்பல்சரி ஃபார் ரெண்டல் ஆர்சிஎம்னா கட்டாயம் கொடுக்கணும் சார். ஏன்னா ஆர்சிஎம் பொறுத்தவரைக்கும் நீங்க செல்ஃப் இன்வாய்ஸ் போடும்போது கட்டாயம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஜிஎஸ்டிஆர் 1 ஆர்சிஎம் ஹட்சன் சம்மரி கம்பல்சரி. அதான் இவ்வளவு சொல்லிட்டேன். We have only B2B and facing the error in GST portal while uploading. என்ன எரர்னு சொல்லுங்க சார். ஏன்னா இஷ்யூ வந்து இதான் நார்மலா 2 எரர் தான் வருது. B2Cக்கு நீங்க ஹட்சன் கொடுக்கலன்னு சொல்ற பொழுது B2Cல போய் 0% ஐட்டத்துல 0ன்னு போட்டு எதையாவது கொடுங்க, கண்டிப்பாக எடுக்கும். பில்டிங் ஓனர் ரெண்ட் இன்வாய்ஸ் டாக்ஸ் கலெக்ட் பட் ஆர்சிஎம் பேயபிள் சார். கட்டாதீங்க சார். பில்டிங் ஓனர் உங்களுக்கு ப்ராப்பரா டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து உங்கள்கிட்ட வாங்குற வாடகைக்கு 10,000 ரூபாய் வாடகை, 900 சிஜிஎஸ்டி போட்டு இன்வாய்ஸ் கொடுத்தானா நீங்க ஆர்சிஎம் கட்டக்கூடாது. ஆர்சிஎம் ஃபார் தி ரெண்ட் சுட் பி பெய்டு ஒன்லி த லேண்ட்லார்ட் வாஸ் அன்ரெஜிஸ்டர்ட்.
அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அந்த இடத்தோட ஓனரா இருந்தால் மட்டும் அவர் கொடுக்கப்படும் வாடகைக்கு மட்டும்தான் RCM, மிச்சப்படி தேவையில்லை. பிலோ 5 crore B2B GSR HSN கம்பல்சரி, கண்டிப்பாக உண்டு. நான் மீண்டும் சொல்றேன், B2B ₹1 பண்ணாலும் HSN கம்பல்சரி. How to create self invoice ledger, please explain one more time. Tally support நம்பர் இப்போ குரூப்ல போட்டுறேன் சார், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிடலாம். நார்மலா நீங்க நினைவுபடுத்துற அந்த இதை மட்டும் இப்போ சதீஷ் சார் சொல்லிடுவாங்க, எங்கெங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கைட்லைன் பண்ணிடுவோம். இஃப் யூ ஷோ HSN ஃபார் ரெண்டல் RCM வேல்யூஸ் அண்ட் பெர்சன்டேஜ் இஸ் 0 or not சார். சார் டெம்பரரி சொல்யூஷன் சார், இப்படி தான் போடணும்னு சொல்லி தரல. R1 எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால RCM என்ட்ரிஸ் கொடுத்துட்டு இங்க நம்ம HSN பொறுத்த வரைக்கும் B2C B2B ஏதாவது போடணும் அப்படிங்கிற போது 00 போட்டீங்க அப்படின்னா எந்த வேல்யூலையும் ஏறாது. அதனால ஜென்ரேட் சம்மரி கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஃபைல் பண்ண சொல்றோம். போர்ட்டல் 1 or 2 டேஸ்ல அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சால்வ்டு சார். ரிசால்வ் ஆயிடும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. தேங்க்யூ சார். சார் அந்த செல்ஃப் இன்வாய்ஸோட வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கிரியேட்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல போயிட்டு செல்ஃப் இன்வாய்ஸ்ன்னு போட்டு அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ், அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் அதை திரும்பி நான் உங்களுக்கு ஆல்டர் பண்றேன். ஆல்டர் வவுச்சர் டைப், இங்க வந்து செல்ஃப் இன்வாய்ஸ். செல்ஃப் இன்வாய்ஸ்னு ஒரு புதுசா ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்றோம், அண்டர் வந்து பர்ச்சேஸ்ன்னு போடுறோம் சார். இதுதான் விஷயம். சார் சிவா சார், நான் உங்ககிட்ட ஒரு இது நம்பர் கேட்டிருக்கேன் சார், நீங்க அந்த நம்பர் மட்டும் போடுங்க, உங்களுக்கு அதை நான் கால் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூன்றதை பார்த்து சொல்றேன் சார். நீங்க ஒரு எரர் கேட்டே இருக்கீங்களா அப்பல இருந்து, அந்த யூசருக்காக கேட்டிருக்கீங்களா, அதை நீங்க எனக்கு உங்கள்கிட்ட நான் பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிருக்கேன், எனக்கு நம்பர் மட்டும் போஸ்ட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அதெல்லாம் சார் இப்போ பவர் டேக்ஸ் சார், ஆக்சுவலி நீங்கள் கேட்குறதுல வந்து கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது பில்டிங் ஓனரும் GST ரெஜிஸ்டர்ட் பர்சனு, வாங்குற ஒரு சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணுற ரெஜிஸ்டர்ட் பர்சனா, இதை பற்றின தேவையே இல்லை சார். நமக்கு நார்மல் B2Bல இன்வாய்ஸில் கொடுத்துட்டு சத்தம்லாம் போயிட்டே இருக்கலாம் சார். ஸோ நம்ம இப்போ செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாம். கூடுதல் ஏதாவது தகவலுக்கு என்னுடைய நம்பரையும் தொடர்பு கொள்ளுங்க. சதீஷ் சாருடைய நம்பரையும் நான் வந்து சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதனால நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுறேன். வி ஆர் ரெடி ஃபார் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ. ராபியா மேம் இருக்கீங்களா? எஸ் சார். தேங்க்யூ சார், Wind up தேங்க்யூ பண்ணிக்கலாம். ஸோ மச். ஸோ ரொம்பவுமே செஷன் நல்லா இருந்தது. தேங்க்யூ சதீஷ் சார். ஸோ டேலியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ரொம்பவுமே கிளியரா கொடுத்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ ரொம்பவே இன்ட்ராக்டிவா இருந்தது. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும், மற்றவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜும் இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு செஷனை ரொம்ப இன்ட்ராக்டிவா கொண்டு போனதுக்கு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த மாதிரியான செஷன்ஸ் இன்னும் அடிக்கடி நடக்கும். அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு AXN சேனல்ஸோட ஜாயின் பண்ணி இருங்க. ஸோ சதீஷ் சாரோட நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண பர்சன்ஸ் யாரோ நீங்க அவங்களே கூட இந்த செஷனோட ரெக்கார்டிங்காகவும் சரி, இல்லை உங்களுக்கு டேலி பிரைம் அப்கிரேட் இல்லை வேற ஏதாவது அடான்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு queries இருந்துச்சுன்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ண AXNோட பர்சனுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். திரும்பவும் அவங்க உங்களுக்கான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ செல்வகுமார் சார். தேங்க்யூ சார். வித் தட் நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பை இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்துச்சுன்னாலும் நீங்க AXN டீமை காண்டாக்ட் பண்ணுங்க.